நெல்வேலி விவகாரத்தில் அதிகாரிகளின் பதில் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து முறைச்சு பார்த்ததுக்காக தான் பண்ணாங்க, வடமாநிலத்தவர்களுக்காக அடிக்கல அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக கன்ஃபார்ம் பண்ணது உறுதியாகலைங்கிற மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எங்கிருந்து வருது? ஒரு சமுதாயத்தின் மதிக்கத்தக்க தலைவர்கள், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் வடமாநிலத்த தொழிலாளர்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி கீழ்த்தரப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறதால சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க மேல ஒரு வெறுப்பை உருவாக்குகின்ற விஷயத்தை இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலத்தினோட முதல்வர் அந்த ரயில் பரிதாபங்கள்னு தன்னோட ட்விட்டர்ல போட்டாரு. வடமாநில தொழிலாளர்கள் நம்ம நாட்டுக்கு பொழைப்புக்காக வந்திருக்காங்க, அவனும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு அத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இல்லைன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாதிரி இடங்கள்ல தொழில் நடத்துறதே சிரமமாயிரும். நம்ம நாட்டு பிரஜைகள், அவங்க நம்ம நாட்டு குடிமக்கள் இன்னொரு மாநிலத்துல வந்து வேலை செய்யறாங்கிற காரணத்துக்காக அவங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியணுமோ வேற வேற பேரை வச்சு இந்த மாநில அரசாங்கத்தோட அமைச்சர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு சாதாரணமா நடந்து போறவங்க இல்ல அந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறவங்க, நீ ஹிந்தி பேசுறவனா உன்னை அடிப்பேன், இல்ல நீ முறைச்சனா நான் திருப்பி உன்னை வந்து உயிர் கொலவெறி தாக்குதல் பண்ணுவேன், இந்த எண்ணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள், எண்ணங்கள். 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கடன் வந்து கொடுக்கணும் பேங்க்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை குடும்பத்துக்கு ஏற்றவங்க நடுத்தர வங்கிகளுக்கு போனால் வந்து இந்த தொழில் முனைவர்களுக்கான பணம் கொடுக்கறதே இல்லை. எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர்களோ இல்லை அந்த கடனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி என்டர்பிரினர்ஸ் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதுக்கு என்ன மாதிரி இது பண்ண போறீங்க? ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, இந்த 100 பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய உங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை உங்க சைட்ல இருந்து என்னவா இருக்கும்? அதாவது 2024 மத்திய நிதியமைச்சர் கோயம்புத்தூருக்கே வந்து கோவை மாவட்டத்திற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இங்க கொடுத்தாங்க. ரீச் அவுட் டு த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற திட்டத்துல தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டத்துல தான் இந்த அளவிற்கு அதிகமாக கடன் தொகை வழங்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்கீம்ல கொலாட்ரல் இல்லாம லோனோ இல்ல கொலாட்ரலோட லோனோ, லோன்லயே நிறைய விதம் இருக்கு. முத்ராவிலேயே 3 விதம் இருக்கு. ஸ்டார்ட் அப்ல இருக்கு, ஸ்டாண்ட் அப்ல இருக்கு, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்லயும் பேங்க் லோன் கொடுக்கணும். இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தோட திட்டம் ஒரு பக்கம், அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இதுல யாருக்குமே கொடுக்கலன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல மட்டும் எப்படி கடனா போச்சு? எங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருந்தா யாருக்குமே கடன் கிடைச்சிருக்காது. அப்ப எப்படி போச்சு? அப்ப யார் தேவைப்படுகிறவர்களோ அல்லது யார் அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களோ அவர்களுக்கு செல்கிறது.